புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த நாட்கள், இந்த காலங்கள் ஒரு தடுமாற்றமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுமையாக ஒவ்வொரு நாட்களும் தடுமாற்றமாக, குழப்பமாக இப்படித்தான் கடந்து போகிறது. என்ன நடக்கும் என்று யாராலும் ஊர்ஜிதமாக தெளிவாய் சொல்ல முடியாத ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, மறுபடியும் வாசிப்போம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கும்? நம்முடைய காலங்கள் எப்படி இருக்கும்? உலகத்தின் காலங்கள், உலகத்தின் நாட்கள் ஒரு குழப்பத்தோடு இருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ சொல்ல முடியாத ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறது. இயற்கையில் பல மாற்றங்களை பார்க்கிறோம். இதுவரை கண்டிராத இயற்கையின் சீற்றங்களை நாம் அதிகமாய் பார்க்கின்றோம். கடந்த மாதமெல்லாம் மழையின் சீற்றமானது நம் மாநிலத்தை ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொள்ளையின் பாதிப்பு உலக முழுமையை தாக்குவதை பார்த்திருக்கிறோம். இன்னும் மறுபடியுமாக ஒரு அலை வீசும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நாட்கள் ஒரு தடுமாற்றமாக மனித மாற்றத்தில் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நம்முடைய நாட்கள் எப்படி இருக்குமா? அதிலே பிற்பகுதியை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். என் நாட்கள் எப்படி இருக்கும்? என்னுடைய வருஷம் எப்படி இருக்கும்? என் சூழ்நிலை எப்படி இருக்கும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், பல நாள் நிரப்பும் நல்ல பலன் இருக்கிறது. யாருக்கு பலன் இருக்கிறது? யாக்கோபுக்கு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். என்ன செய்கிறதா? ஒன்று வேர் பற்றுகிறது, இரண்டாவது பூத்து காய்த்து அது பலனை கொடுக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், காய்கறி விலைகள் அதிகரித்து கொண்டு காரணம் என்ன? பலன் இல்லை. என்னது? மழையின் சீற்றத்தினால் பல நிலங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு விலைவாசி அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். இருக்கிற யாருக்கும் நல்ல பலன் இல்லை. வாங்குற நமக்கு என்ன கிடையாது. இன்னைக்கு நான் பிரியாணி நல்லா செஞ்சேன், அதெல்லாம் 1 கேஜி தக்காளி எவ்வளவுன்னா 100 ரூபாய். அதுக்கு காலையில எழுந்து கடைக்கெல்லாம் போயிட்டு பிரியாணி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண 11 வந்துட்டு யோசிச்சு பாருங்க. நானே செஞ்சு என்ன பண்ண, அவர் கூப்பிட்டு அவருக்கு சடனா இன்னைக்கு ஒரு ஆர்டர் யாரால வர முடியாத மாதிரி இருந்தார். நானே செய்தேன். அதுக்கு காய்கறிகள் வாங்கி பண்ண ஏன்னு சொன்னா, நம் மூலமாக தேவன் உலகத்துக்கு பலனை கொடுக்க விரும்புகிறார். யார் மூலமாக? தேவ ஜனங்கள் மூலமாக தான் இனி உலகத்துக்கு பலன். தேவனால் தான் உலகத்துக்கு பலன் என்று சொன்னால், இந்த நாட்கள் அப்படி ஒரு கேள்விக்குறியான நாட்களாக, ஒரு குழப்பமான நாட்களாக இருக்கிறபடினாலே யாக்கோபு என்ன செய்கிறார்? வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். உங்கள் நாட்களை பலனாகத்தான் இருக்க போகிறது. யாருக்கு? உங்களுக்கும் நீங்கள் பலனாக இருப்பீர்கள், அனைவருக்கும் நீங்கள் இருப்பீங்க. பலனாக இருக்கின்ற நாட்கள் வருகிறது. அதனால் உங்கள் நாட்களையோ உங்கள் எதிர்காலங்களையோ நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. முதலாவது வேர் பற்றி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வேரை குறித்து நாம் தியானிக்கும்படியாக வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. மத்தேயு 13 கரெக்டா படிக்கிறது. மறுபடியும் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. அதுக்கு வெயில் ஏறுகிறது. வேர் இல்லாதபடிலாம் தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கு அப்போ மரத்துக்கும் செடிக்கு இது அவசியங்க, வேர் அவசியம். அதனால்தான் யாக்கோபு என்ன பண்ண, முதல்ல வேர் இருந்தால் என்ன பண்ண முடியுங்க, கனி கொடுக்க முடியும், பலன் கொடுக்க முடியும். இங்கே பார்க்கிறோம், அந்த வேர் இல்லாதபடியினாலே அது தீர்ந்து விடுகிறது.
யாக்கோபுக்குள் இருக்க வேண்டும், வேர் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு வேரை நாம் தியானிக்கபடியாக இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும். வேர்களிலிருந்து கிளை எழும்பும். அதுக்கு வேர் தான் மிக அவசியம். அதுக்கு ஒரு மரத்திற்கும் ஒரு செடிக்கும் அந்த செடியினால் மரத்தினால் வருகிற கனிக்கு எது அவசியம்? வேர் தான் அவசியம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபு என்ன செய்யுங்க, வேர் பற்றும். உன் எதிர்காலம் உயர்வாகத்தான் இருக்கும். உன் நாட்கள் சங்கடமாக இருந்த சந்தோஷமாக தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். யாருக்கும் சந்தோஷம் வேண்டாம்? உங்களுக்கு வேணுமா? உனக்கு வேண்டும். அப்படியே நாம் யாக்கோபு செய்ய வேண்டும், வேர் பற்ற வேண்டும். வேர் இல்லாதபடியினாலே அது என்ன செய்யறது? அது காய்ந்து விட்டது, கருகி விட்டது. காரணம் என்ன? அதில் வேர் இல்லை. ஆனால் ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி அவன் வேர்களில் இருந்து கிளை எழும்பி என்ன பண்ணுமோ? செழிக்கும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க வரும் நாட்கள்ல? சொல்லுங்க, செழிப்பாக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவன் வரும் நாட்கள் எப்படி யோசிக்க வேண்டாம். உங்கள் நாட்கள் உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்களாக இருக்கும். நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். அவன் சொல்லுங்க, நீங்கள் அநேக ஜனங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? நீங்க தாங்க ஆறுதல். உலகத்துக்கு யார் தான் ஆறுதல்? சொல்லுங்க. உங்களை பார்த்து எனக்கு ஆறுதல் யார் தான் ஆறுதல்? நீங்கள் தான் உலகத்துக்கு ஆறுதல். காரணம் என்ன? யாக்கோபியா வேர்பற்றும்படியா அழைக்கப்பட்டவன். எத்தனா இருந்தவன் தான் இஸ்ரவேலாய் மாறினான். வெறும் கையும் சடியுமாய் வந்ததுக்கு வெறும் கையும் சடிதான் இருந்தது. வரும்போது எப்படி வந்தான்? இரண்டு பரிவாரத்தோடு வந்தானே. அதுபோல வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? நீங்களும் பலனடைவீர்கள். உங்களால் அனைவர் பலனடையும்படியான நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் அதற்காக அழைத்திருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு தேவன் வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். ஊழியம் செய்வதற்கும் ஊழியம் செய்யாததற்கும் வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக என்ன செய்கிறது? ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதை யாரை காண்பிக்கிறது? ஈசாய் என்பவர் யாருங்க? ஈசாய் யாருங்க? தாவீதின் தகப்பன் தான் ஈசா. இல்ல? அப்போ இன்றைக்கு அந்த வேரில் தான் யார் இருந்தது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது என்று சொல்லி மத்தியில் வாசிக்கிறோம் அல்லவா? அதனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே உங்களை கர்த்தர் அழைத்த நோக்கம் என்ன? இயேசுடைய பிறப்பின் மாதம் அல்லவா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து எழும்பி செழிக்கும். இந்த பிறப்பின் மாதமா இருக்கிறபடினாலே ஒரு செழிப்பை தேவன் கொடுக்க போகிறார். நாட்கள் எப்படி யோசிக்க வேண்டாம். 2 வருடங்களாய் உலகமே ஒரு பெரும் பாடுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை பெரும் பாடுகள் வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல நாள் நிரப்புகிற நாட்கள் தான் வரும். உங்கள் நாட்கள் பலவீனமாய் அல்ல, உங்கள் நாட்கள் தோல்வியாய் அல்ல, உங்கள் நாட்கள் கசப்பாய் அல்ல, உங்கள் நாட்கள் வெட்கமாய் அல்ல. உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் தான் உங்களுக்கு வரப்போகிறது. நாம சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல காலம் போறதுனால உங்களுக்கு புரிய போடுறது. நல்ல காலம் போறது அதை நம்புவீங்க. பல நாள் நிரப்பும் நாட்கள் உங்களுக்கு வரப்போகிறது அல்லவா? காரணம் யாக்கோபு வேர் பற்றி இங்கே நான் பார்க்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் யோபு வருது. யோபை புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தார். இங்கே பார்க்கிறோம். இங்கே ஒரு வேரை பார்க்கிறோம். என்ன செய்யுங்க? அதன் வேர் தரையிலே பழையதாகி விட்டது.
நீங்க யோசிக்கலாம், இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, என் நிலைமை இப்படி இருக்கு, என் பிரச்சனை இப்படி இருக்கு, என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், எனக்கு பயமா இருக்கு, எதிர்கால பயமா இருக்கு, என் குடும்பத்தை நினைச்ச பயமா இருக்கு, என் பிள்ளை நினைச்ச பயமா இருக்கு. இல்ல, நீங்க பார்க்கிறோம் என்ன செய்ய போகிறது, அதன் வேர் தலையிலே பழைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். 14:9 வாசிங்க. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். நாங்க வேற செய்து விட்டு செத்து விட்டது, ஆனால் துளிர்த்து என்ன செய்கிறது, மறுபடியுமாக இளமரம் போல மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி மாற போறீங்க சொல்லுங்க. இளமரம் போல மாற்றம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓய்ந்து இருக்கலாம், ஆனால் உங்களை எதை மாற்றுகிறார் தேவன், இளம் மரம் போல மாற்ற தேவன் அழைத்திருக்கிறார். இளமை என்ன, அந்த வேர் என்ன செய்து விட்டது, அதன் வேர் பழைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்து போய் விட்டது. அதுக்கு என் வாழ்க்கை இதுதான், என் தலையெழுத்து, இந்த மனுஷனை கட்டிலாம் ஒன்றும் வாழ்க்கையே இல்லை. உங்கள் வாழ்க்கையை மாற்ற அடைந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனையை மாற்ற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பாதகமாக இருக்கலாம், ஒன்றும் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாக்கோபு யார்தான், வேப்பற்றும்படியானவன் தான். யாக்கோபு யார்தான், பூத்து காய்க்க வேண்டியவன் தான். இஸ்ரவேல் யார்தான், பூத்து காய்க்க வேண்டியவன் தான். காரணம் என்ன, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். நான் யாக்கோபு அல்லவா, தேவனோடு கூட போராடினவன் அல்லவா. நீங்க போராடுறீங்க இல்லீங்களா, யார்கிட்ட போராடுறீங்க, யாரோடு கூட போராடுறீங்க, தேவனோடு கூட போராடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட கேட்கணும் உங்களுடைய தேவையெல்லாம், தேவன் கிட்ட கேளுங்க. நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான். காரணம் என்ன, யாக்கோபு வேர் பற்ற வேண்டியவன், இஸ்ரவேல் பூத்து காய்க்க வேண்டியவன். நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, அந்த மரம் என்ன செய்கிறது, அதன் வேர் தரையிலே பழைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். ஒன்பது வாசிக்கு. தண்ணீரின் வாசனையினால் அதுக்கு அந்த வேர் நச்சுக்கு பழசாயிடுச்சு, செத்து போயிடுச்சு. ஆனால் தண்ணீரின் ஆண்டவர் ஜீவ தண்ணீர். தேவன் யாருங்க, ஜீவ தண்ணீர். உன் வாழ்க்கை எதுவா இருந்தாலும் அவர் சமூகத்தில் வந்து விட்டார். அது நீர்க்கால்கள் இலையுதா இருக்கிற மரத்தை கொடுக்கும். அதுக்கு அந்த தண்ணீரினுடைய வாசனை செத்து போன அந்த வேர், பழமாய் போன அந்த வேர் என்ன செய்கிறது, மறுபடியும் துளிர் விடுகிறது. உங்கள் வாழ்க்கை துளிர் விடும். உங்களை கர்த்தர் உயர்த்த அழைத்திருக்கிறார், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க, பொய் சொல்ல அவர் யார் கிடையாது. தேவனை தெரியாமல் அல்லவா நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம், தேவனை புரியாமல் அல்லவா நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது அவர் மனிதன் அல்ல, மனம் மாறு. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல சொல்லையும் செய்யாதிருப்பாரோ. வசனத்தில் சொல்லுங்க, என்ன செய்ய போகிறோம், வேர் பற்ற பூத்து காய்க்க பல நாள் நிரப்புகிற நாட்கள் யாருக்கு வரும், எனக்கு வரும். சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு வரும், எனக்கு. என் நாட்கள் எப்படி இருக்கும், பல நாள் நிரப்புகிற நாட்களாக இருக்கும். யாருக்கு, உலகத்துக்கே நீங்கள் பலன். யாருக்கு, நீங்க உலகத்துக்கு பலன். உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியலையே, உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியலையே. ஒரு பக்தர் சொல்கிறார், மதிப்புக்கு உரியவன் நானே. நீங்கள் யார் தேவ பார்வைக்கு மதிப்புக்கு உரியவர்கள், நீங்க தெரியுங்களா? மனுஷ பார்வைக்கு நீங்கள் அற்பமாய் தோன்றலாம், மனுஷ பார்வைக்கு இழிவாய் தோன்றலாம், மனுஷ பார்வைக்கு கேவலமாய் தோன்றலாம். அந்த சராசரி உருவாக்கின தேவ பார்வைக்கு நீங்கள் விசேஷமானவர்கள். காட்டு புஷ்பங்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள். ஆகாயத்து பட்சிகளை விட நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே உங்கள் நாட்கள் எப்படி இருக்க போகிறது, உலக நாட்களை விட்டு விடுங்கள். உலகத்தின் நாட்கள் வித்தியாசமாக இருக்கலாம். தேவ வருகைக்கு முன்பாக உலகத்தில் பிரச்சனை நிறைந்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடினாலே, ஆனால் தேவ ஜனங்கள் நாட்கள் உலகத்தில் எப்படி இருக்க போறீங்க, பல நாள் இருப்பகிற நாட்கள் தான் வரப்போகிறது. காரணம் என்ன, நான் செத்திருக்கலாம்,
அந்த வேர் என்ன செய்கிறது? பழைதாகி செத்து விட்டது. ஆனால் தண்ணீரின் வாசனையினால் மறுபடியும் அது என்ன செய்தது? துளிர்த்தது. ஆண்டவருடைய யோசித்து பார்த்த இந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் கர்த்தர் பேசுகிறார், நம்மை குறித்து எப்படியெல்லாம் கர்த்தர் உதாரணங்களை சொல்லி பழகி கொண்டு வருகிறார். நம்ம வசனங்களை தியானிப்பது இல்லையே, அதை யோசிப்பதே இல்லையே. நீங்க யாரெல்லாம் படிக்கும் போது தியானிக்கிறீங்க? யாரெல்லாம் நீங்க பைபிள் படிச்சீங்க? மௌனமா இருக்கீங்க. மௌனம் சம்மதத்துக்கு யாரெல்லாம் படிச்சீங்க? சொல்லுங்க, யாரெல்லாம் படிச்சீங்க? சொல்லுங்க, யாரெல்லாம் காபி சாப்பிட்டீங்க காலையில? வேதம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை வாசிக்காவிட்டால், வேதத்தை நேசிக்காவிட்டால் தேவன் எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படிங்க தெரியும்? அவர் எவ்வளவு அழகா சொல்லுகிறார். அந்த யாக்கோபு செய்ய வேண்டும், வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் எழுப்புகிற நாட்கள் வருவோம். நாட்களை குறித்து எதுக்கு யோசிக்கிற? உன் நாட்கள் எல்லாம் நல்ல நாளாகத்தான் இருக்கும். தேவ விருப்பம் அது. நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ, தேவ விருப்பம் அது. பாலாக் விரும்பவில்லை, பிழையாவும் விரும்பவில்லை, தேவன் விரும்பினார். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை. என்ன விரும்பினார்? ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று விரும்பினார். யார் உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுவார்கள்? நீங்க நன்றாக யார் பிரியப்படுவாங்க? சொல்றாங்களா? இயேசு அப்படி அல்ல, தேவன் அப்படி அல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களை பார்க்கும்போது தேவனுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்து போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவன். தேவன் தெய்வத்தை தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் வேதனைப்படுகிறாரே. வேதம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே, விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, உயிர் தந்தவரை கொடுக்கப்பட்டிருக்கிறாரே. விலகிக் கொள்ளாமலே நாட்கள் வீணாய் போகிறது. ஒரு நாள் என் நாள் எப்படி இருக்க போகிறது? உலகத்தை பல நாள் இருப்புகிற நாட்கள் எனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. தேவன் செய்ய நினைத்ததை தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய மனதில் உங்களை யோசித்து விட்டால் தடை செய்ய முடியாது. ஈசா என்கிற தாவீதுடைய தகப்பனை பார்க்கிறோம். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வீட்டிற்கு வருகிறான். வந்த பொழுது தன்னுடைய பிள்ளைகள் யாரையும் அழைக்கிறான். யாரை அழைக்கவில்லை? தாவீதை அழைக்கவில்லை. காரணம் என்ன? ஈசாயின் பார்வையிலே தாவீது எப்படி இருக்கிறான்? ஒரு ஆடு மேய்க்கின்ற அற்பனாகத்தோடு இருக்கிறான். யாருடைய பார்வைக்கு? தகப்பனுடைய பார்வைக்கு. நீங்கள் ஒருவேளை உங்கள் தகப்பனுக்கு யாரா இருக்கலாம்? அற்பமா இருக்கலாம். நான் சின்னவனா இருக்கும்போது என்னுடைய அப்பாடிக்கு சொல்றேன், என்ன பண்ண சொப்ப கொடுத்து கோடியில சேர்க்கணும். என்ன பண்ணும்? அற்பமா இருந்தேன், குடும்பத்துக்கு அற்பமா இருந்தேன். ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் வரும்போது தகப்பன சொன்னார், இதெல்லாம் ஒரு தொழில்தான். கடைசியாக மறிக்கின்ற அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல பாருங்க, அவரால் பேச முடியல. என்னை குறித்து சந்தோஷப்பட்டார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். அப்போதுதான் தெரிந்தது, உயிர் போய்கொண்டிருக்கிறது அவருக்கு, உயிர் ஜீவன் போய்விட்டது அவருக்கு. கடைசியாக கடந்து போய் பார்க்கிறேன், கேன்சர் வியாதினால் ஜீவன் போய்விட்டது. நான் ஒரு ஊழியத்துக்கு கடந்து போய் இங்கே ஆராதனையில் பங்கேற்று தேவனை ஆராய்ச்சி விட்டு அந்த திருவிழா வந்து அந்த இதுக்கு நான் அந்த மலையிட்டு இருக்கிற அந்த அந்த ஹாஸ்பிட்டல் கடந்து போயிருக்கேன். ஜீவன் இல்லையா? 20 நிமிஷம் நான் கூப்பிட்டு கூட இருக்கிறேன், ஜெபத்தோடு கூட தேவ அபிஷேகத்தோடு ஜெபித்து கொண்டே கூப்பிட்டு கூட இருக்கிறேன். 20 நிமிடங்கள் சத்தமும் கிடையாது. 25வது நிமிடத்தில் எழுந்து அமர ஆரம்பித்து விட்டான். பேச்சு மறைவில் என்னை பார்த்து சிரிக்கிறார். அவருடைய ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது அவருடைய இருதயம் பூரித்ததை நான் பார்த்தேன். ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஒரு அர்த்தமாக அவருடைய மரணத்தின் முடிவிலே அவர் பேச முடியாதபடிக்கு மௌனமாக என்னை பார்த்து சந்தோஷம் அடைந்தார். நான் சொன்ன, நாளைக்கு நான் வருவேன் பார்ப்பேன்னு சொன்னேன். தலையாட்டினார். அடுத்த நாள் காலை நான் போய் பார்க்கிறேன், என்னை பார்த்து விட்டு அவருடைய கண் மூடினது. இன்றைக்கு உலக பார்வைக்கு அற்பமாக இருக்கிறார். நீங்கள் தேவ பார்வையிலே அன்றைக்கு ஈசாயுடைய மகனாக தாவீது அற்பமா இருந்தான். அவன் தான் பின்வரும் காலமே தேவனுக்கு யாரா இருந்தான்? இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். அது போல இன்றைக்கு உலக பார்வை நீங்கள் யாரா இருக்கலாம்? அற்பமா இருக்கலாம்.
துடைத்து போடுகிற கந்தையை போல எண்ணினார்களாம் பவுலை. எப்படி எண்ணினார்களாம்? அழுக்கு துண்டை, அழுக்கு கந்தையை போல 14 நிருபத்தை எழுதின பவுலை எண்ணினார்களா? இயேசுவை எண்ணினார்கள் தச்சனுடைய மகனாக எண்ணினார்கள், மரியாளுடைய மகனாக எண்ணினார்கள், பிசாசுகளின் தலைவனாய் கூட எண்ணினார்கள், போகிற பிரியனாய் எண்ணினார்கள், பாவியோடு இருக்கின்ற பாவியாய் எண்ணினார்கள். பச்சை மரத்துக்கு அந்த பாடு என்று சொன்னால் பட்டமரமாய் அற்பமாய் எண்ணினாலும் நான் ஆண்டவர் பார்வைக்கு யாராய் இருக்கிறேன்? பேர் பற்றுகிறவனாய், பூத்து காய்க்கிறவனாய், உலகத்தை பல நாள் இழப்புகிற நாட்கள் உள்ளவனாய் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நீங்களே சாதாரணமா யோசிக்க வேண்டாங்க. உங்களை குறித்து யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன நினைத்தாரோ அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நினைவிலே என்ன நினைச்சாரோ நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மைண்ட்ல என்ன யோசிச்சாரோ நடக்குங்க. யோசித்ததுதான். எஸ்தரை குறித்து முர்தாய்க்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது. ஆண்டவருக்குள் என்ன வெளிப்பாடு இருந்தது? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை ஆளுகிற எண்ணம் யாருக்குள் வந்தது? தேவனுக்குள் வந்தது. உங்களை குறிச்சு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை குறித்து தேவன் பெரிதா எண்ணுகிறார். என்ன எண்ணுகிறார்? என்ன நாட்கள் வரப்போகிறது? பூத்து காய்த்து, ஆனால் செத்தனால்தான் இருக்கிறது வேர். அது வெயிலினால் செத்து போய் செய்து விட்டது, கருகி விட்டது. உங்கள் வாழ்க்கை ஒருவேளை குழப்பத்தோடு இருக்கலாம். இந்த நாளை வந்திருக்கிற தேவ ஜனமே, உன்னை பார்த்து தேவன் சொல்கிறார், உன் நாட்கள் வருகின்ற நாட்கள், வருகின்ற காலங்கள் உன் மூலமாய் அனைவருக்கு பலன் கிடைக்கும். உன்னை கீழாக்க தேவன் நடக்கவில்லை. நீங்கள் அனைவருக்கு கொடுக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க. கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? அவர் எப்படி கொடுத்தாரு? ஆமைக்கு அது மாதிரி கொடுக்கணும். கொடுக்கிறவங்களுக்கு உற்சாகமா கொடுக்கணும். அதுக்கு பணத்தை மாத்திரம் உங்களை எப்படி கொடுக்கணும்? நீங்க யாரெல்லாம் உற்சாகமா வந்தீங்க? நீங்க வாசிப்பதற்கு நேரத்துக்கு மாட்டீங்க. கரெக்டா 2 பேர் தான். எனக்கு முன்னாடி அந்த சகோதரியும் ஜெனிஃபர் தான். என்ன யோசிச்சு வரீங்கன்னு தெரியல. உங்க மைண்ட்ல என்ன தேவனை குறிச்சு எப்படி என்று எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்துங்க, எழுதி கொடுங்க. என்ன பண்ண, நான் தனியா பார்த்துக்கிறேன். உங்க மைண்ட்ல எப்படி எந்த லெவல்ல தேவன் இருக்கிறார், எந்த அளவு அளக்குறீங்களோ அவ்வளவு. நீங்க எவ்வளவு கிட்ட வரீங்களோ அவ்வளவு கிட்ட அவர் வருவார். நீங்க 8 இருந்தா சொல்லுங்க, அவரும் நீ எதை விதைக்கிறாயோ அதுதாங்க. யோசிங்க, நீங்க யோசிங்க. நீங்க ஒரு ட்ரெயின் ஏறணும், 7 மணிக்கு ட்ரெயின் போகும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்க இல்லங்க வெயிட் பண்ணுங்க, போன் பண்ணி சொல்ல முடியுமா அவர்கிட்ட? நீங்க சொல்ல முடியுமா? அந்த ஒரு கதை புரியல. புரியல, எனக்கு புரியல, தேவனுக்கும் புரியல. அதுக்கு எப்படி இருக்கும் தெரியல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தேவன் இவர். வானாதி இவ்வளவு பெரிய தெய்வத்தை மதிக்கிறதுக்கு மனசு எப்படிதான் இருக்கு தெரியல. எவ்வளவு மதிப்பு உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க சமய மதிக்கல, என்ன மதிக்கல, யார மதிக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் மதிக்கிறீங்க. நீங்க புரிஞ்சுங்க. எனக்கு ஒரு காரியம் என்ன கிடையாதுங்க, அவனுடைய கிரிக்கு தக்க பலன். நீங்க என்னென்ன கிரியை செய்கிறோமோ அவருக்காக அதற்கேற்ற பலன் வரப்போகுது. தெரியுங்களா? நீங்க அவருக்காக என்ன செய்யறீங்க, நீங்க அவங்களுக்கு செய்யறீங்க, அவருக்காக என்ன செஞ்சீங்க? நீங்க அவர் ஒரு நாமத்துல ஒரு காசு தண்ணீர் கொடுத்தா கூட என்ன பண்றாரு? தண்ணியை கூட கணக்குல வைக்கிறாரு. நீங்க வருகிற நேரத்தில் கணக்குல வைக்க மாட்டார்களா? சொல்லுங்க. உங்களை குறித்து தேவன் யோசிக்கிறார். யாக்கோபு என்பவர் என்ன செய்ய வேண்டும்? வேர் பற்றணும், பூக்கணும், பூத்து காய்த்து உலகத்தை அதனால நிரப்புகிற நாட்களை உனக்கென்று வைத்திருக்கிறேன். அந்நிய கண்கள் நம்ம சொந்த கண்களே அப்போது காணும்போது என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒரு நாள் வரப்போகிறது உங்களை உயர்த்துவதற்கான நாள். ஏன்னா அவங்களை அழைச்சிட்டாங்க. என்ன பண்றாங்க? மனமாய யார் கிடையாது. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க செய்யறது என்ன பண்ணுங்க? ஒரு விசை ஆணையிட்டே தாவீதுக்கு நான் பண்ண மாட்டேன்,
சொல்ல மாட்டேயா. ஒரு விஷயம் ஆணையிட்டா ஆணையிட்டதுதான். யார சொல்றாங்க? நான் ஆணையிட்டா, அவர் ஆணையிட்ட ஆணையிட்டதுதான். அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா போதுங்க, முடிச்சிருப்பாங்க. அதனால் நாட்கள் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? எப்படி பலன் வருங்க? வேர் இல்லாம, காய் இல்லாம, பழம் இல்லாம பலன் வந்துருமா? வேர் பற்றணும், பூக்கணும், காய்க்கணும். இந்த மூணு என்ன பண்ணுங்க? இந்த படிக்க இந்த மேல அவர் எப்படி வந்தீங்க? நீங்க ஒரே தாவலை வந்துட்டீங்க. ஒன்றாம் படி என்ன பண்ணீங்க? மூச்சு வாங்கலாம். மூணாவது மாடி வச்சாரு. கீழே வச்சா என்ன பண்ணணும்? சால்ச்சிட்டு இருப்பாங்க. கீழே வச்சு என்ன பண்ணுவாங்க? நான் தான் முதல்ல இருப்பேன். எங்க சார் சர்ச்சை? மூணாவது மாடி வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. பல நாள் எழுப்புகிற சபையை எழுப்பும்படியான ஒரு நாள் வரும். பல நாள் எழுப்புகிற ஒரு நாள் வரும். காரணம் என்ன? நாம் தேவ ஜனங்கள். அந்த வேர் பழவாகி விட்டது, செத்து போய்விட்டது. தண்ணீரின் வாசனை என்னதுங்க? தண்ணீரின் நீங்கள் எப்படி இருக்கணும்? அவருடைய பார்வைக்கு சொல்லுங்க, வாசனையா இருக்கும். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? ரொம்ப வாசனை தான். நீங்க யாரா இருக்கிறாங்க? தேவ பார்வைக்கு நற்கந்தமா இருக்கணுங்க. அது நறுமணமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தேவனுக்கு அவரை ஆராதிப்பதிலே, துதிப்பதிலே, ஸ்தோத்திரிப்பதிலே, அவரை பாடுவதிலே நறுமணம் வீச வேண்டும். நம்முடைய தூவத்தை தேவன் சுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் என்கிற என்ன பண்ணும்? முகரணும். நம் ஜெபத்தை கர்த்தர் விரும்ப வேண்டும். நம்முடைய துதியை கர்த்தர் விரும்ப வேண்டும். சபையில துதிக்கணும், ஆராதிக்கணும், ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் பாடும்போது அவர் எனக்கு தெரிஞ்சு, அவர் பாடுற பாடலாம் நினைச்சு தெரிஞ்ச பாட்டாங்க. அவர் நான் புது பாட்டை போட போறாரு. பாடின போட்டே பாடுவாரு. இதை போடுவாரு. சொன்னதும் 10 வாட்டி போட்டாரு. இந்த உபவாசம் போட்ட என்ன பண்ணுறது? எனக்கு உமா விட்டா காதுல கேட்டாச்சுங்க. காது எப்படி யோசிக்கிறேன் பார்த்தீங்களா? நான் அவரை பாடுகிறேன். யாரை பாடுகிறேன்? அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிற நபர் எனக்கு உமா விட்டா யாரும் இல்லையா? என் ஆசை நீங்க தான். அவருக்கே போர் அடிச்சிடும். அவருக்கு போர் அடிக்கலாம். தெரியுங்களா? பரலோகம் போய் என்ன வேலை தெரியுங்களா? நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேலை இருக்குங்க? சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வேலை இருக்கு? அங்க குழந்தைய தாராட்ட வேலை இருக்குங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல மேக்கப் பண்ண வேலை இருக்காங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் போலதான் இருக்க போறோம். அந்த மேக்கப்ல என்ன கிடையாதுங்க? குழந்தைய தாளாட்டுக்கு ஒரு நேரம், அதுக்கப்புறம் தாளாட்டுக்கு ஒரு நேரம், அதுக்கப்புறம் எல்லாம் மீறி என்ன பண்றீங்க? படியை தாண்டி பதறி என்ன பண்றீங்க? கடலை தாண்டுற மாதிரி இருக்கு. இந்த சர்ச்சைக்கு வருது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பெரிய கடலை தாண்டி வர மாதிரி ஒரு பிரமையில இருக்கீங்க நினைக்கிறேன். மற்றதெல்லாம் கண்மூடி தரமான பண்ணாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. வேற எங்கன்னா ஃபங்க்ஷன் போனோம்னா எப்படி இருக்கு நமக்கு? அதே கற்பனை. என்னதுங்க? நமக்கு நெருக்கமான ஒரு கல்யாணம் இருக்கு. என்ன பண்ணுங்க? ஒரு வாரம் அதுலயே ஒரு கற்பனையா இருக்கும். அதுக்கு அங்க போற மாதிரி, அங்க அவளை பாக்குற மாதிரி, இங்க பாக்குறது அப்படியே இருக்கும். உபவாச கூட்டமாச்சு ஏதாவது கற்பனை யாரும் யோசிச்சீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சீங்களா? வரும். நமக்கடிதான் சொன்னேன். ஐயா என்ன பண்ணாரு? நகல் போட்டேன். இந்த தெரியும் என்னன்னா 11ஆம் இருக்கு. எனக்கு தெரியும் 12 மணிக்கு தான் ஐயா வருவாங்க. நல்லா இருக்கு தெரியும். கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டு இந்த பாட்டு பாடும்போது ஒரு சில நல்லதுன்னா அவன் யோசிக்கும் போது பாட்டு ராகம் மாறிது. யோசிக்கணும்னா ஒன்னாவது அதுக்கு ஆத்துமா ராகமே மாறிடுது. நீங்க புரிஞ்சுங்க. ராகம் கொஞ்சம் ஏதாவது மாறினா யாரையும் யோசிக்கிறாரு, அவங்க வரல இல்லையா? அவங்க என்ன பண்றாரு? பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரப்போகிறது. நீங்க தோற்று போகிற நாட்கள் வராதுங்க. இது பலவீனமான நாட்கள் அல்ல, பலப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. 38 வருஷம் பலவீனமாய் படுத்திருந்தவர்கள் எழுந்து ஒரு நாள் வந்தது. எத்தனை ஆண்டுகள் படுத்திருந்தா? 38 வருஷம் படுத்திருந்தான். ஒரு நாள் இயேசு வந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு அவ்வளவுதான். அது போல உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிற, நீங்கள் அனைவருக்கு பலனாய் இருக்கிற நாட்கள் வருகிறது.
வேர் பற்ற போறீங்க, பூக்க போறீங்க, காய்க்க போறீங்க. உங்க நிலைமை செத்ததா இருக்கலாம், உங்க நிலைமையை நான் பார்க்கும்போது அழிகிறது போல இருக்கலாம். 4 நாட்கள் ஆயிற்று. என்ன சொன்னாருங்க? நாருமே மூக்கு மூடி போயிட்டாருங்களா? நாற்ற முழுமை யார் சுவாசித்தாங்க? இயேசுதான் சுவாசித்தார். மாத்தா சொன்னாங்க, மாத்தா இயேசுவே 4 நாட்கள் ஆயிற்று. நீங்க நாருமே என்ன பண்ணீங்க? மூக்கு மூடி பண்ணீங்களா? சொல்லுங்க. அப்ப அந்த மாத்தா என்ன பண்ணிருப்பாங்க? நாருமே என்ன பண்ணிருப்பாங்க? இவன் லாசருவை எழுந்து, அப்ப நாற்ற மதுரை யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இயேசு ஒருவர். உறவுகளும் தள்ள மாட்டார். தெய்வத்தை புரியாமையே நம்ம நாட்கள் வீணா போயிட்டு நான் பார்க்கிற கடுகளவு தாங்க தெய்வத்தை நான் அறிந்திருக்கிறேன். தைரியமா சொல்ல முடியும், கடுகளவு நான் தெய்வத்தை அறிந்திருக்கிறேன். இன்னும் மலையளவு, இன்னும் கடலளவு, சமுத்திரம் அளவு பெரியவர் அல்லவா? அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை விலகிக் கொள்ளும்படியாக என்று சொல்லி பவுல் சொல்கிறார். நம்மால் தெய்வத்தை விலகிக் கொள்ள முடியும். இன்னும் இருக்கிற 22 நாட்களாவது விலகிக் கொள்ள உங்களை ஒப்புக்கொள்ளும். இந்த வருஷம் என்ன பண்ணுங்க? லாக்டவுன் மாதிரி நம்ம என்னாச்சு? இந்த வருஷம் வேஸ்டா 2021 எப்படி போச்சு? நமக்கு வேஸ்டா தான் போகும். நீங்க அந்த உறவு, இந்த உறவு, அது இதெல்லாம் எக்கச்சக்கமா பழகிட்டீங்க. அவரோடு கூட பழகின நேரம் எவ்வளவு நேரம் இருந்தது? யோசிச்சு பாருங்க. என்ன அவர் செய்தார், அவருக்கு நாம் என்ன செய்தோம்? இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய நாட்களை எடுத்து வைத்திருக்கிறார், நிரப்பும்படியா வைத்திருக்கிறார். இந்த வருஷம் வாசிப்போம். மத்தேயு 10:5 அதிகாரம் 10 வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து 5:10 நீதிக்கு புறப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அருகில். 5:10 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கு. உலகத்துக்கு நீங்க மிக பலனாக இருந்திருக்கிறீங்க. உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. யாரை பார்த்து பேசினார்? அதை பாமர மக்களோடு கூட பேசினாருங்க. யாருக்கு பேசினா? திரளான ஜனங்கள் யாருக்கு வந்தார்கள்? இயேசுவிடத்தில் வந்தபோது பேசின வார்த்தைகள் இருக்கு. யாரை பார்த்து பேசினா? ஊழர்கள், பிரச்சனையானவர்கள், கடனாளிகள், மனம் தோய்ந்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட பாமர மக்கள் வந்த அந்த மலை பிரசங்கத்திலே ஒவ்வொரு வார்த்தை பேசிக் கொண்டு வருகிறார். அப்படி பேசும்போது சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க? நீங்க யார் சொன்னார் பார்த்து? அன்றைக்கு அவனை சொன்னார். இன்றைக்கு யாரை சொல்லுகிறார்? உங்களை பார்க்க சொன்னாருங்க. நீங்கள் உலகத்தை பல நாள் இருப்பது நாட்கள் ஒரு காரணம் என்ன? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. யார் இருக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு வெளிச்சம் நீங்க தான். இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தை, பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, தடுமாற்றம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, குழப்பம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, திகழ் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னொரு 3வது அது வந்து தெரியவே தெரியாது. என்ன தெரியாதுங்க? நீங்க இரும்ப தேவையில்ல, ஜுரம் வராது, ஒன்னா வராது. ஸ்லோவா பண்ண உள்ளாரிக்கிட்டு நீங்க வரீங்க, நாங்க வருங்க. யார் உமைக்கிறானுக்குமே தெரியவே பின்னாடிதான் தெரியும். அதுக்கு நிறைவேற பிற்பாடு தான் தெரியும். அந்த லெவல்ல நீங்க 5% அதிகமான ஒரு பாதிப்பை கொண்டதா இருக்கிறது. இவ்வளவு ஒரு பயத்துல உலகம் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க வருகிற நாட்கள் விடுக்க போறீங்க, பல நாள் இருப்பது நாட்கள் ஒரு காரணம் என்ன? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. கடைசி ஒன்று சொல்லி முடிக்க வாசிக்கிறேன். ஏசாயா 27 அதிகாரம் 3 வாசிக்கிறேன். சீக்கிரம் வாசிக்க முடிச்சலாம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, எதை காப்பாற்றி? அந்த யாக்கோபு என்கிற மரத்தை காப்பாற்றுகிறான். வேற உண்டாக காப்பாற்றுறாங்க. யாரை காப்பாற்றுறாங்க? காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. அப்ப எதை பத்தி பேசுறாங்க? அந்த வேரையும் செடியெல்லாம் பேசுறாரு. எதை பத்தி பேசுறாங்க? அந்த வேர் யார், செடி யாருங்க? யாருங்க? யார் சொல்லுங்க? சொல்லுங்க. நீங்க தாங்க. நீங்க தாங்க செடி, நீங்க தானே உப்பு, நீங்க தானே தேவாலயம், நாம் தானே அதெல்லாம். வேற யாருக்கு சொல்றது? எனக்கு தானே சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருடைய கையிலும் இருக்கிற வேதம் யாரோட பேசுகிறது? யாரோட பேச சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு 18 வருஷம் முன்னாடி நம்ம பிள்ளைங்க வச்சுச்சுன்னா எல்லாம் கூட வாடி திருமணம் மாதிரி போறதை வச்சுன்னா அவங்க வந்து எல்லாம் போய் உட்கார்ந்துருப்பாங்க, இடிச்சுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் பேசிட்டு இடிச்சுக்குவாங்க. திவ்யாரா இருக்காங்க அப்பெல்லாம் இடிச்சுக்குவாங்க. உங்களை பிள்ளைங்க வச்சு மாறி பிள்ளைங்க இருப்பாங்க. நான் அடிக்கடி பார்ப்பேன். உங்களை கேட்டீங்கன்னா உன்னை தான் பேசுறாரு, வேற தான் பேசுறாரு. நான் தெரியாது என்ன பிசிகள் அவனு பார்த்தேன். எஃப்சி எல்லாம் சின்ன மாறி பிள்ளைங்களா இருந்தாங்க. யாரை பத்தி பேசுகிறார் தெய்வம் சொல்லுங்க. இன்றைக்கு யாரை பத்தி பேசுகிறா, என்ன பேசியிருக்கிறா? என் நாட்கள் உலகத்தை பல நாள் நிரப்புகிற காரணம் என்ன? தேவன் செய்ய போகிறார். வாசிங்க. கர்த்தராகிய நான் அதற்கு அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதில் சேதப்படாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். இரவும் பகலும் காத்துக் கொள்வார். இந்த இஸ்ரவேலை காக்கிறவர். இதை விட தேவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை பரவாயில்ல எக்ஸ்பிளைன் நைட்ல தூங்க மாட்டியா? தூங்கல நீ தூங்க மாட்டியா? தூங்க எல்லாம் தூங்குறீங்க. இரவு பகலும் காக்கிற தேவன். ரொம்ப குழந்தை வர போதுமா? என்ன பண்ணுவேன்? நீ தமிழ் போய் பார்த்துக்கோங்க. அவர் தூங்கும் என்ன பண்ணணுமோ இரவு பகலும் காப்பாற்றுகிற தேவனை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரிய தெய்வத்தை வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க? அந்த காலம் சாமிய இந்த லெவல் தான் இருக்காங்க. கட்டி பிடித்தே கச்சாயந்தன் கட்டி பிடிக்கிற அனுமதி வருகிறா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்திரீகளை செய்தால் ஓயாமல் முத்தம் செஞ்சால நம்ம என்ன பண்றாங்க? ஓய்வு என்ன பண்றாங்க? ஆடிக்கு அப்புறம் இல்ல 9 மாசம் இல்லையே, இன்னைக்கு எப்படி வருமோ, எந்த தோட்டல வருமோ, எந்த நேரத்துக்கு வந்துடும்? நீங்க ஸ்லோ மோஷன்ல வரீங்க. எப்படி வரீங்க நீங்க? தானி பார்த்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? எல்லாம் பிக்ஸ் பண்றேன். என்ன பண்றாரு? ஒரு பெரிய மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அங்க போய் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு பாவம் நான்லங்க யாருக்கு இந்த இடம்? இந்த ஸ்தலம் யாருடையது? இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு திறந்தவைகளும் சரிகள் அப்படிலாம் கண்ணத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. யார் எத்தனை மணிக்கு வராங்க யார் தெரியுது? பார்த்துட்டு இருக்கிறார். பார்க்கிறார். பாஸ்டர் நீயே வரல, ஜெனிஃபர் வந்துச்சு. என்ன சொல்றாரு? நான் பலனுடையதான் மனசுல வச்சிருக்கேன். அதுக்கு நீ பாத்து சொல்றீங்க. என்ன சொல்றாரு? அவர் பார்க்கிறாரு. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுத்த ஜபங்களுக்கு கண்ணு திறந்தது இல்ல. அப்போ நான் மறுபடி ஆகுது. அந்த சகோதரி சிஸ்டம் என்ன சொல்லி பாருங்க. இன்னைக்கு கணக்கு என்ன சொல்றாரு? நீ முதல்ல வரல. யார் வரல? நீ அந்த கதெல்லாம் பெரிய செஞ்சு அதெல்லாம் விடலாமாடா? எனக்கு தெரியும் அதெல்லாம். அந்த கடலை திருப்பதிக்கு என்னமா அந்த கடலா சூழ்நிலை எல்லாம் என்ன கிடையாது. அதெல்லாம் வேண்டாது. நான் என் கால கழுவுலையா? இல்லையே. அவனோட கண்ணீரான கால கழுவினால வந்தா என்ன பண்ண முறையா? யூதர்கள் கால்களை கழுவினாங்க. அதுதானே இயேசுவே கால்களை கழுவினாரே. அப்போ இந்த சரத்துல யாருடைய கண் திறந்திருக்கு? அப்போ நீங்க திரும்பி வந்து யார் பார்க்க போறது? நான் கண்ண முடின்னு இருப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணமுன்னா ஒரு சிலர் வந்துருவாங்க, கண்ணமுன்னா ஒரு சிலர் காணாம போயிடுவாங்க. அதை யார் பார்க்கறது? நீங்க சொல்லிக்கிறீங்க. என்கிட்ட சொல்லலாம். அவர் என்ன பண்ண முடியாது? நான் போயிட்டு இல்ல நான் பாத்தீங்களா காயில எல்லாம் பண்ணான்னு ஒரு முறை போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துதான் அப்புறம் மறுமுறை போனா அப்புறம் என்ன பண்ணாங்க? அவரு வெங்காயம் காமிச்சிருந்தா தக்காளியை போட்டுன்னா இந்த கதை இதெல்லாம் தேவனுக்கு வேண்டாம். நம்ம கதையை கேட்பதற்கு தேவன் நம்மளுக்கு ரெடியா இல்லை. முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்தியே தீரணும். நம்ம என்ன பண்ணுங்க? அதெல்லாம் என்ன பண்ணோம்? முன்னாடி என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? காரணம் என்ன? கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அடிக்கடி என்ன செய்கிறோம்? நீர் பாய்ச்சி என்ன செய்கிறோம்? இரவு பகலும் காத்துக் கொள்கிற தேவனுக்கு இரவு பகலும் காத்துட்டு இருக்கிறார்.
இந்த 2 வருஷம் நடந்த இந்த ஃபர்ஸ்ட் கோயில பார்க்க, 2வது பார்க்க, 2 அலைகளையும் நம்ம காத்தாரா இல்லைங்களா? எவ்வளவு ஜனங்க போயிட்டாங்க, எவ்வளவு ஜனங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இன்றைக்கும் 75 லட்சம் ரூபாய் கிட்ட அந்த கோவில்ல செலவாயிட்டு இன்னும் அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த குழி ஆறல. எவ்வளவு 75 லட்சம் செலவு பண்ணிருக்கிறாங்க. மிக பெரிய சொல்ல போயிட்டு இன்னும் ஆறாம வேதனை அப்படியே படுத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் கிருபையை காத்தார். அடிக்கடி நான் பார்த்தாரு இல்லைங்களா? அதுக்கு அடிக்கடி என்ன செய்கிறா? நீர் பாய்ச்சி இரவும் பகலும் காப்பாற்றினால்தான் யாக்கோபு வேறுபட்டான். இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? பூத்தான், காய்த்தான், பூமியை நிரம்ப போறான். அதனால கர்த்தர்களை காக்கிறவரா இருக்கிறா. எதுவரைக்கும் காக்கிறாரு? இரவும் பகல காக்கிறா. அடிக்கடி வந்து என்ன பண்றாங்க? அடிக்கடி தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறார். அடாவடித்தனம் அவர்கள் கிடையாது, நம்ம கிட்ட அடாவடித்தனம் தான் இருக்கு. அவரால் அடிக்கடி நம்ம வந்து ஐயோ காய்ந்து விட்டதா, காய்ந்தால் வேறு என்ன பண்ணுங்க? செத்து போயிடுமே, காய்ந்தால் தீந்து போயிடுமே, காய்ந்தால் அந்த வேறு பழுதாகி விடுமே. அடிக்கடி வராது. உங்ககிட்ட என்ன பண்ணுங்க? இந்த வருஷம் அடிக்கடி உங்ககிட்ட வந்துதான் இருந்தார். உங்களுக்கு தெரியல, காரணம் தேவன் ஆவியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியா இருக்கிறதுனால உங்களை காத்தது தெரியல, ஆனால் தேவன் காத்தார். உங்களை யார் காத்தது? உங்கள் பிள்ளைகளை யார் காத்தது? குழந்தை யார் காத்தது? அந்த குழந்தை பார்த்தனால ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. முதல் நாளே அந்த குழந்தை ஒரு பெரிய பாதிப்பை சந்தித்தது. அந்த தாய் சொல்லவா, ஐயோ இந்த 6-10 நாட்களுக்கு ஆபரேஷனா? தாயுடைய இதயம் எப்படி துடித்திருக்கும், பெற்ற அந்த வயதை எப்படி துடித்திருக்கும். கர்த்தர் கிருபை, கிருபை நமக்கு தெரியல. தேவன் கிருபை நமக்கு தெரியலங்க. உங்கள் பிள்ளைகளை யார் காத்தது? உங்களை யார் காத்தது? இந்த மழையின் சீற்றம் எவ்வளவோ ஜனங்களுக்கு பாதிப்பு. யார் காத்தது? அடிக்கடி யார் வந்தது? தேவன் வந்தார். இரவும் பகலும், இரவும் பகலும் காப்பாற்றினார். உங்களை காப்பாற்றினார் தேவன். இதை நினைச்சுங்க, இதெல்லாம் யோசிங்க. யோசித்தால் தான் யாக்கோபு என்ன செய்ய முடியும்? வேறுபற்ற முடியும். நான் இல்ல, அவர் பார்க்கல, என் டேலண்ட், என் நாலேஜ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பேக்ரவுண்ட். என்ன பேக்ரவுண்ட்? எனக்கு எந்த பேக்ரவுண்ட் கிடையாது. என்ன கிடையாதுங்க? வாழ்நாள் என்னதுக்கு? எனக்கு பேக்ரவுண்டா கிடையாதுங்க. ஒரு 10 நாள் படுத்தா முடிஞ்சு போச்சு கதை. என்னதுக்கு? அவ்வளவுதான். எனக்கு பேக்ரவுண்டா கிடையாது. நிற்பது தேவ கிருபை, நிர்குணமாகாமல் தேவ கிருபைங்க. பேக்ரவுண்ட் ஒண்ணு என்ன கிடையாதுங்க, எதுவும் கிடையாது. பரதேசி நான். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென் தான். பரதேசி நீங்கள் சொல்லுங்க. பாஸ்டங்க பரதேசி பாஸ்டர். ஆமா, யாருக்கு? அப்புறம் நான் சொல்லுகிறேன் சீமா, நான் சொல்றேன் ஆண்டவரே நான் யாருன்னா பரதேசி. சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பரதேசியான என்னை அடிக்கடி யார் வந்து பார்க்கிறது? தேவன் பார்க்கிறார், விசாரிக்கிறார். உங்களை இரவும் பகலும் காப்பாற்றுகிற காரணம் என்ன? நீங்க வேறு பற்றி பூத்து காய்த்து வருகிற நாட்கள் இருக்க போறீங்க. நீங்களும் பலனா இருக்க போறீங்க. உங்களால் அனைவரும் பலனா இருக்க நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உங்க அன்பை நாங்கள் பார்க்கிறையா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையினாலே எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, என் நாட்கள் எப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் முடிவது எப்படி இருக்க போகுது, வருகின்ற வருஷம் எப்படி இருக்க போகிறது, எங்க காலம் எப்படி இருக்க போகிறது, எங்க பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க, என் குழந்தைங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, எங்க குடும்பம் எப்படி இருக்க போகிறது ஐயா, எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வியோடு வந்த ஐயா, உலகத்தை பல நாள் இருக்கிற நிரப்பும் காலம். யாக்கோபே, இஸ்ரவேலே, பூத்து காய்க்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீ பூக்கணும். என்னால் அடிக்கடி வருவேன், நீர் பாய்ச்சுவேன், காப்பாற்றுவேன், இரவு பகல கூடவே இருப்பேன். நீ வேர் பற்றி ஆக வேண்டும், நீ பூக்க வேண்டும், நீ கனிகள் நிரப்பப்பட வேண்டும். நீ உலகத்துக்கு பலனுள்ளவளாய் மாறவே அழைத்திருக்கு. இருக்கிற யாரும் மற்றவர்களுக்கு பலன், மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாய் அழைத்திருக்கிறார். நாகமானுக்கு ஒரு அடிமை பெண் அல்லவா பலன் கொடுத்தார். அதிபதியர் சீரியாவில் ஒரு பெரிய படைத்தலைவன், ஒரு அற்பமான வேலைக்காரி.
இன்றைக்கு நாம் அற்பமாய் தோன்றலாம், நீங்கள் அனைவருக்கு பலனுள்ள ஒரு பாட்டு ஒப்பு கொடுத்து நன்றி ஆண்டவரே, இந்த ஆண்டை நான் முடிக்க போகிறேன். வேர் பற்றி பூத்து காற்றுதான் முடிக்க போறேன். என் கனி சுவையுள்ளதா இருக்கும். என் மரம் பட்டு போன மரம் அல்லையா, பூக்கிற காய்க்கிற மரமாக என் வேர் நீர் இருக்கிறான். என் ஆண்டவரே, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றிய ஆண்டவரே, ஆண்டவரே காரியம் செழிப்பதாய் பார்ப்பது போல எங்களை செழிக்கும்படியான கூட தேவன் இருக்கிறீர். எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க அஸ்திவாரம் நீர் அல்லவா, எங்கள் குடும்பத்தின் அஸ்திவாரம் நீர் என்று சொல்லுது, எங்கள் எதிர்காலம் அஸ்திவாரம் நீர் என்று சொல்லுது. நன்றி ஆண்டவரே, கர்த்தருடைய ஒப்பு கொடுக்கலையா, பூக்கும்படியாக காய்க்கும்படியாக பல நாள் நிரப்பும்படி நாட்களை எங்களுக்கு வைத்திருப்பதற்காய் சோத்திரம். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களை அதை காணமையா தேவன் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை காணவானே.